ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 5 நம்பர் ப்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் 5.1 இஸ் திஸ் அ மல்டிபிள் ஆஃப்ங்கிற டாபிக் கீழே சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிறோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னென்னா அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். இப்போ 1 2 3 4னா லைனாக வர நம்பர்ஸ். இப்போ 11 எடுத்தோம்னா அதுக்கு பக்கத்தில் என்ன வரும்? 12 13 14 இந்த மாதிரி. ஸோ 5 6 7 8 இது எல்லாமே லைனா பக்கத்துல வர நம்பர்ஸ். இது எல்லாமே தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இந்த மாதிரி பக்கத்துல வர நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றதுக்கு பேர் தான் சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ 3 and 4 நெக்ஸ்ட் வர நம்பர் தான். அப்போ 3 + 4 வந்து 7. 1 2 3 4ன்னு 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இங்க ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்குது. 3 4 5ன்னு இங்க 3ல இருந்து 5 வரைக்கும் இருக்க அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். ஸோ 3 + 4 7 7 + 5 12. இப்போ 7 and 8ம் நெக்ஸ்ட் நம்பர்ஸ். ஸோ 7 + 8 15. ஸோ இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ புக்ல வந்து இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓ 6 + 4 10 10 + 5 15. இதை ஆட் பண்ணா நமக்கு 1 + 2 + 3 + 4 வந்து நமக்கு 10ன்னு தெரியும். +5 பண்ணா நமக்கு 15. இங்க பாத்தீங்களா 7 + 8 பண்ணாலும் 15 வருது. 4 + 5 + 6 பண்ணாலும் 15 வருது. இப்போ இங்க 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, இங்க 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, இங்க 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்குமே 15 தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் அவங்க வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லைக் கேன் ஐ ரைட் எவ்ரி நேச்சுரல் நம்பர்ஸ் அஸ் அ சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? 0 இல்லாம 1 2 3 4ன்னு எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இப்போ 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லாம இருக்கிறது தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இது எல்லா நம்பர்ஸுமே நம்ம வந்து சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 நேச்சுரல் நம்பர்ஸை கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 2 + 3 5 3 + 4 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து தான் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ், செகண்ட் கான்சிக்யூட்டிவ், தேர்ட் கான்சிக்யூட்டிவ் அந்த மாதிரி லைனாக தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு சம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் 2 வரல. அதே மாதிரி 4ம் வரல. இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பண்ணாலும் 6 தான் வருது. ஸோ 4ம் வரல. 5 6 7லாம் வருது. அண்ட் 8 வருமானு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 10. இப்போ 4 + 5 பண்ணாலும் 9. ஸோ 9 வருது, ஆனால் 8 வரல. ஸோ இந்த மாதிரி 2 4 8ங்கிறது வரல. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2ங்கிறது என்னது? 2 to the power 1. இது 2 to the power 2. இது 2 to the power 3. ஸோ 2 ஸ்கொயர் 2 power 1 2 ஸ்கொயர் 2 கியூப் அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரல. ஆக்சுவலா பவர்ஸ் ஆஃப் 2ங்கிற பவர்ஸ் ஆஃப் 2ல வர எந்த நம்பர்ஸுமே இந்த மாதிரி சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி நேச்சுரல் நம்பர்ஸ் அஸ் அ சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா பவர்ஸ் ஆஃப் 2ல வர நம்பர்ஸ்ல நம்மளால சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் நம்பர்ஸ் கேன் ஐ ரைட் அஸ் த சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இன் மோர் தேன் 1 week? 1 வீக்கு மேல சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம என்னென்ன நம்பர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15ங்கிற நம்பரை வந்து நம்ம 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர் பிளஸ் பண்ணும்போது கிடைக்குது. 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது கிடைக்குது. அண்ட் 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சம் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ ஒரே 15ங்கிற நம்பர் நம்ம இத்தனை விதமா நம்ம இத்தனை பேஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ 18 நம்பர் செக் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த நம்பர்ஸ் ஆட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 2 நம்பர்ஸ், இப்போ ஒரு நம்பர், இப்போ இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 and 8. இப்போ இதை வந்து இது என்னன்னு எடுத்தா இது என்னவா இருக்கும்? n+1 இருக்கும். அதே மாதிரி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணனா ஜென்ரலா
இது என்னன்னு எடுத்தா இது n+1, இது வந்து n+2. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா நம்ம கான்ஜுகேட்டிவ் நம்பர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி சம் ஆஃப் 2 கான்ஜுகேட்டிவ் நம்பர்ஸ்ல 18 எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 2 கான்ஜுகேட்டிவ் நம்பர்ஸ்னா ஒரு நம்பர் n, இன்னொரு நம்பர் வந்து n+1. ஏன்னா அடுத்த நம்பர் வந்து +1 அதிகமா இருக்கும், அதனால இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கணும். இப்போ n plus n வந்து 2n plus 1 which is equal to 18. இப்போ 2n equal to 1 இந்த சைடு போச்சுன்னா 18 minus 1 17. அப்போ n is equal to 17/2 வரும். ஸோ இது ஆட் நம்பரா இருக்கிறதுனால டிவைட் ஆகாது, பாயிண்ட்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணா 18 வராது. இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்பர், இது நெக்ஸ்ட் நம்பர், ஸோ +1. ஸோ இது கூட +2 பண்ணாதான் நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். அதனால இது வந்து 3 நம்பர். இந்த 3 நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 18 வரணும். இப்போ வருமா அப்படின்னு பார்த்தா 3n இருக்கு. ஸோ 3 times n இருக்கு. ஸோ 3n plus 1 plus 2 வந்து 3. இப்போ 3n is equal to 18 minus 3. 3 இங்க போகணும், இப்போ மைனஸ்ல வரும். ஸோ n is equal to 18 minus 3 வந்து 15. And 3n equal to 15. அப்போ n is வந்து 15/3. 15/3 என்ன? 5. அப்போ n equal to 5. இப்போ n 5 இருந்தா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 6. and அதுக்கு அடுத்த நம்பர் 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 5 plus 6 11, 11 plus 7 18. ஸோ 18 வந்துருச்சா? ஸோ ஒரு நம்பர் எடுக்கிறோம், அந்த நம்பருக்கு வந்து எந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு ஆட் பண்றதுன்னு தெரியல, எத்தனை கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்றது தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு எடுத்து. ஸோ n+1, அதுக்கப்புறமா அதுல வரலன்னா மூணு நம்பர்ஸ் n+2 ஆட் பண்ணிட்டு செக் பண்ணணும். அப்போ நமக்கு n கிடைக்கும். n கிடைச்சா அதை வச்சு அடுத்தடுத்த நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஒரு செட். இப்போ 4 நம்பர்ஸ் வச்சு பண்ணா வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு மொத்தம் 4 நம்பர். இப்போ 4n இருக்கு. ஸோ 4n plus 1 plus 2 3, 3 plus 3 6. இப்போ 4n equal to 18 minus 6. 18 minus 6 என்ன? 12. இப்போ n equal to 12/4. 4 3s are 12. இப்போ n equal to 3. அப்போ n equal to 3னா இந்த நம்பர் 3, இது வந்து 3 plus 1 4 5 6. அப்போ 3 plus 4 plus 5 plus 6 வந்து 18 வரும். 3 plus 4 7, 7 plus 5 12, 12 plus 6 18. ஸோ இப்படியும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர்ஸை மல்டிபிள் வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, which numbers can I write as the sum of consecutive numbers in more than waysனா the numbers with 3 or more factors. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 15 and 18 பார்த்தோம். அதோட ஃபேக்டர்ஸ் பாருங்க, 1 3 5 15 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 18க்கு பாருங்க எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகமா ஃபேக்டர்ஸ் இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் நம்ம சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 4 5 10 20 இருக்கு. ஸோ இந்த நம்பரை கூட நம்ம மோர் தேன் டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். How I know all odd numbers can be written as a sum of 2 consecutive numbers. எல்லா odd numbers-உமே sum of 2 consecutive numbers-ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்படியா? செக் பண்ணலாமா? இதெல்லாம் odd numbers. இப்போ 0 plus 1 வந்து நமக்கு 1. இப்போ 1 plus 2 3, 2 and 2 plus 3 5. இப்போ 7 வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 3 plus 4 7. இந்த மாதிரி இந்த ஆட் நம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு ஆட் நம்பர்ஸ் வருது. இப்போ 5 plus 4 பார்த்தீங்கன்னா 9. இந்த மாதிரி இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே சம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆட் நம்பர் கிடைக்குது.
ஸோ இந்த மாதிரி எல்லா ஆட் நம்பருமே நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. இப்போ அதில் என்ன கேட்குறாங்கன்னா, கேன் பி ரைட் ஆல் ஈவன் நம்பர்ஸ் அஸ் அ சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். எல்லா ஈவன் நம்பர்ஸுமே நம்ம அது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் முடியாது. ஏன்னா முன்னாடி பார்த்தோம் பவர்ஸ் ஆஃப் டூ லைக் 2, 4, 8, 16, 32 இதெல்லாமே பவர்ஸ் ஆஃப் 2. இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. Can I write 0 as a sum of consecutive numbers? Maybe I should use negative numbers. ஆமா, இப்போ sum of consecutive numbers இப்போ 1 plus 2 3 வருது. இப்போ 2 plus 3 5 இந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்பர் 1ல ஸ்டார்ட் பண்ணாவே நமக்கு 3 5ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 0 plus 1 எடுத்தாலும் 1 வருது. ஆனா 0 வந்து எப்போ வரும்? அதுக்கு நம்ம 0வை எடுத்துட்டோம், அது பண்ணாவே நமக்கு 1 தான் வருது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்போ நமக்கு 0 ஆன்சர்ல வரணும்னா அப்போ நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணாதான் வரும். அதான் சொல்றாங்க 0 as a sum of consecutive numbers ஆன்சர் வரணும்னா நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணணும். இப்போ 0க்கும் நம்ம இந்த சைடு ஒரு நம்பர் இருக்குன்னா அது நெகட்டிவ் நம்பர் -1. இப்போ நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா 0 +1 -1 +2 -2 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். நமக்கு 1 2 3 பார்த்த மாதிரி நெகட்டிவ்லையும் வந்து -1 2 3 அந்த மாதிரி போகும். இப்போ -1 +0 +1 இந்த மாதிரி இது மூணுமே கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதை நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 1 -1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 கிடைக்கும். ஸோ 0 வந்து சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல வரணும்னா நம்ம நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணணும். Take any 4 consecutive numbers, for example 3, 4, 5, 6. Place plus and minus signs in between the numbers. How many different possibilities exist? Write all of them. இப்போ 3 plus 4 plus 5 plus 6 போடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் மைனஸ்லையும் போடலாம். இல்லை ஏதாவது ஒன்று இப்போ எல்லாமே ப்ளஸ் போட்டுட்டு கடைசி இந்த ப்ளஸ் 6 மட்டும் -6ன்னு மாற்றலாம். இல்லைன்னா இதை வந்து மைனஸ் போட்டுட்டு இதை ப்ளஸ்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுத முடியும் அண்ட் அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இப்போ நம்ம வரையலாம். இப்போ எல்லாமே 3 + 4 + 5 + 6ன்னு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 4 + 5 -6. ஸோ லாஸ்ட் ஒன் மட்டும் மைனஸில் மாற்றுறாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வரலாம். ஸோ 3 + 4 -5 + 6 and again 3 + 4 -5 -6. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இந்த 4 வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 4க்கு வரலாம். இப்போ 3 - 4 3 - 4 + 5 + 6. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா வரணும். அப்போ இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு -6 போடணும். ஸோ 3 - 4 + 5 -6. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 - 4 -5 இதில் வந்து +6 இதில் வந்து -6. ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த 4 நம்பர்ஸ்குள்ளே மாற்றலாம். இப்போ இதோட வேல்யூஸ் பார்க்கலாம். 3 + 4 7 7 + 5 12 and 12 + 6 18. 3 + 4 7 7 + 5 12 12 - 6 6. 3 + 4 7 7 - 5 2 2 + 6 8. இப்போ 3 + 4 7 அண்ட் மைனஸை வந்து நம்ம ஒன்றா ஆட் பண்ணலாம். ஸோ 5 + 6 வந்து -11. இப்போ 7 - 11னா -4. 3 - 4 வந்து -1. இது 5 and 6 ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். ஸோ 11 - 1 10. 3 - 4 -1. 5 - 6 வந்து மறுபடியும் -1. அப்போ -1 - 1 வந்து -2. ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 4 வந்து 9. ஸோ -9. இங்கே வந்து 3 + 6 வந்து 9. அப்போது ரெண்டுத்தையும் 9 - 9 வந்து 0. இப்போ எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். 6 4 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். ஸோ -15 +3 அப்போது நமக்கு -12. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸும் வந்திருக்கு, 0வும் வந்திருக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸும் வந்திருக்கு. அண்ட் எல்லா நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. Now take 4 other consecutive numbers, place plus minus sign and find out the results.
ஸோ இதே மாதிரி ஒரு 4 நம்பர் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி அதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க. ரிப்பீட் திஸ் ஃபார் ஒன் மோர் செட் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஷேர் யுவர் ஃபைண்டிங்ஸ். ஸோ இதில் இருக்க நம்பர் 5, 6, 7, 8 இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாமல் உங்கள் நம்பர் வேறு ஏதாவது நம்பர் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அதில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க. Some sums appear always no matter which 4 consecutive numbers are chosen. இப்போ எந்த 4 consecutive numbers சூஸ் பண்ணாலுமே சில சம்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி 3, 4, 5, 6 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃப்ளோ சார்ட் வரைஞ்ச மாதிரி நீங்கள் 5, 6, 7, 8 அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண ஏதாவது நம்பர் அதெல்லாம் ட்ரை பண்ணி அதில் ஏதாவது சேம் ஆன்சர்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் 5, 6, 7, 8 அதுக்கப்புறம் என்னோட எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்குமே ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் புக்கில் கொடுத்துருக்க 3 எக்ஸ்பிளனேஷன் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.